2026ல யாரு முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 முதலமைச்சரா விஜய். ஏன் ஏன் என்ன காரணம்? புதுசா மாற்றம் வரணும். டிஎம்கேவை தவிர வர்றதுக்கு எந்த கட்சி வந்தாலும் வாய்ப்பே கிடையாது. நாங்க எல்லாருமே இந்த ஏரியா ஃபுல்லாவே நாங்க சொல்றோம். நான் எல்லாரும் சொன்ன மாதிரி நீ நினைச்சீங்க. டிஎம்கேவை தவிர பாக்கி வர்றதுக்கு எந்த கட்சிக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆச்சுங்களா? வேற என்ன நான் என்ன சொல்றேன், விஜய் சொல்லலாம், விஜய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் அவர் இப்போ வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவர் ஏதோ படம் நடிச்சாரு, மக்கள் ஏதோ ஒரு பக்கம் ரசிகர் இருக்கிறாங்க, அவர் கூட்டத்தை கூட்டுறாரு, ஏதோ பண்ணாரு செய்யறாரு, அது வேற. அவரெல்லாம் முதலமைச்சர் இப்பெல்லாம் ஆவறதுக்கு காலகட்டத்துக்கு அவர் வேலையே கிடையாது. ஆமா, விஜய் வந்தா நல்லா இருக்கும். அவங்க புதுசா வந்து செய்யறேன்னு சொல்றாங்க, அவங்க வந்தா செய்யறாங்களா என்னன்னு பாக்கலாம். அதேதான் விஜய் தான் வரணும். எங்களுக்கு விஜய் தான் வரணும். என்ன காரணம்க்கா? அவங்க செய்யறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்களும் வந்து பாக்கட்டுமே. விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். என்ன காரணம்க்கா? அவங்க புதுசா வந்தா என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். இந்த ஆட்சி எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு ஒண்ணும் செய்ய காணல. நாங்க கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறோம். சொல்றாங்களா கொஞ்சம் எதுவுமே செஞ்ச பாடு இல்ல. இருக்கிற விலைவாசி ஏறிக்கிட்டு தான் இருக்கு, கொஞ்சம் இறங்கின பாடு இல்ல. கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் நாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு டயத்துக்கு பஸ் வர மாட்டேங்குது. கரெக்டா 8:30 மணிக்கு 8:45 கரெக்டா வந்தா போதும். அந்த 8:05க்கே வந்து அதுக்கப்புறம் 9:30 வரைக்கும் பஸ் கிடையாது. அதுக்கு நீங்க காசு கொடுத்து அந்த பஸ் விட்டுக்கலாம். அதுக்கு ஃப்ரீ டிக்கெட்டே வேணும். குடிக்கிறத வந்து ஒழிக்கணும். எங்களுக்கு வீட்டுல நாங்க சம்பாதிக்கிற வருமானம் அதுல போயிட்டு இருக்கு. ஆம்பளை எப்படி கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க நாங்க சொன்னாலும். அது நீங்க குடிக்கிறத நிப்பாட்டுனுங்க. பஸ் எங்களுக்கு பெரிய பஸ்ஸே தேவையில்ல. நாங்க காசு கொடுத்து நாங்க போய்க்கிறோம். டைம் பிரகாரத்துக்கு வந்தா போதும். ஆமா, மது கஷாயத்தை எடுக்கணும். ஆமா, அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதே நீங்க அப்புறம் இவங்கதான் எடுக்கணும். வெளியில வரவங்க கட்சிக்கு யாரு வராங்களோ அவங்கதாங்க அந்த முயற்சி பண்ணி செய்யணும். ஆமா, விஜய் வந்தா ஆனா கண்டிப்பா செய்யறேன்னு. ஆமா, நீங்க அந்த மது கஷாயத்தை தான் ஒழிக்கணும்.